தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ரெட் அலர்ட் விடுத்தது சென்னை வானிலை ஆய்வு மையம். அரியலூரில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. கனமழை எச்சரிக்கை காரணமாக விடுமுறை அளித்ததாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. இன்று நடைபெற இருந்த சென்னை பல்கலைக்கழக தேர்வுகள் கனமழை காரணமாக ஒத்திவைப்பு. மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பல்கலைக்கழக நிர்வாகம் தகவல். வங்கக்கடலில் இன்று உருவாகிறது பெங்கால் புயல். இலங்கை கடற்பகுதி வழியாக தமிழக கடற்கரை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்களை நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வர வேண்டும். டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். 4 நாட்கள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாட்டிற்கு இன்று வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. உதகையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்க திட்டம். மகாராஷ்டிரா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஏக்நாத் ஷிண்டே. ஆளுநருடனான சந்திப்பின் போது பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார். நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து வழக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு. இயக்குனர் வெற்றிமாறனின் விடுதலை படத்தின் 2ஆம் பாகத்திற்கான முன்னோட்டம் வெளியானது. கூர்மையான வசனங்களுடன் பரபரக்கும் காட்சிகளால் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரிப்பு.